வணக்கம் நேயர்களே, தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். ஒரு பக்கம் பொதுமக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை தீர்க்க அவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள். இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காக அரசு எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள், அது ஏன் தாமதமாகுது அப்படிங்கிறதுக்கான அரசு தரப்பிலான விளக்கங்கள். இந்த ரெண்டும் வெவ்வேறு பக்கங்கள் இருக்கு. மக்களுடைய பிரச்சனைகளை அரசாங்கத்துக்கும், அரசாங்கத்தினுடைய விளக்கங்களை மக்களிடமும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாலம் போன்ற ஒரு நிகழ்ச்சி தான் நம்மளுடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சி. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்மளுடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில ரொம்பவே எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விஷயத்தை பத்தி தான் அலச போறோம். குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் மன நிம்மதிக்காக, விளையாடுறதுக்காக எல்லோரும் நாடி செல்லக்கூடிய ஒரு விஷயம் பூங்காக்கள். இந்த பூங்காக்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமையில் இருக்கு, என்னென்ன பூங்காக்கள் என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, என்னென்ன பூங்காக்களுக்கு இன்னும் மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும், இது தொடர்பாகத்தான் கள நிலவரங்களை இன்னைக்கு நம்ம பதிவு பண்ண போறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்களுடைய நிலைமை குறித்து கள தகவல்களை தரதுக்காக நம்முடைய செய்தியாளர்கள் எல்லாம் களத்தில் காத்திருக்கிறார்கள். முதல்ல சென்னையினுடைய பூங்காக்களுடைய நிலவரம் குறித்த தகவல்களை தரதுக்காக கிருத்திகா இணையறாங்க. தொடர்ந்து திருச்சியினுடைய பூங்காக்கள் நிலவரம் தொடர்பான தகவல்களை பதிவு செய்வதற்காக மகாலிங்கம் இணையறாரு. அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலியினுடைய பூங்காக்கள் நிலவரம் தொடர்பாக சுடலை நமக்கிட இணையறாங்க. தொடர்ந்து கோவையில் இருக்கக்கூடிய பூங்காக்களுடைய நிலவரம் தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக நம்முடைய செய்தியாளர் ஷர்லி இருக்காங்க. ஸோ இவங்க கிட்ட பல்வேறு வகையான கள நிலவரங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகரான சென்னை போன்ற இந்த பெருநகரங்களில் நகர வடிவமைப்பின் போதே பூங்காக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேணும் அப்படின்னு பொதுமக்களும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயற்கையாகவே இந்த நதியினுடைய கரைகளில் அமையக்கூடிய பூங்காக்களை தொடர்ந்து பராமரிக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்றாங்க. அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்ப முதல்ல பார்க்கலாம். சென்னை போன்ற பெருநகரங்களில் சிறிதளவு பொது இடங்கள் கிடைப்பதும் அரிதாகியுள்ளது. வளர்ந்து வரும் கட்டிடங்களுக்கு இடையே ஆங்காங்கே சிறிய செயற்கை பூங்காக்கள் மட்டுமே நமது நகரத்தில் பார்க்க முடிகிறது. இருக்கும் பூங்காக்களும் கூட சரியான பாதுகாப்பு இல்லாமல் உள்ளதால் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோருக்கு வசதியாக அமைகிறது. நடைப்பயிற்சி, அடிப்படை உடற்பயிற்சி கருவிகள் உடன் கொண்ட பூங்காக்கள் மிகவும் குறைவாகவே சென்னையில் அமைந்துள்ளன. அவற்றையும் இதுபோன்ற தவறான செயல்களால் பயன்படுத்த முடியவில்லை என்கிறார்கள் பூங்கா பயன்பாட்டாளர்கள். டோட்டல் மண்ணாவே இருக்கும், டோட்டல் கிராஸியாகவே இருக்கும். ஓகே, அந்த கிராஸில் நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டுருவோம். அதில் நமக்கு ஒரு யூஸும் இல்லை. பின்ன என்னத்துக்கு அந்த பார்க் வச்சுருக்கோம்? அழகுக்கு தான்னாக்கா அந்த பார்க் வேண்டாங்க, வேறு ஏதாவது பண்ணலாம். ஸோ பார்க்குனாக்கா ரியலி அங்கே விளையாடுறதுக்கு இடம் இருக்கணும், பசங்களுக்கு வயசானவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கணும், லேடிஸ்க்கு நல்ல ரோம் அரவுண்ட் அப்படின்னா செக்யூரிட்டியாக இருக்கணும். ஸோ போலீஸ் ஃபோர்ஸஸ் ஆர் செக்யூரிட்டி இஸ் மோர் தென் போலீஸ் ஃபோர்ஸ். ஐ வில் சே செக்யூரிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அதை தவிர நல்லா மெயின்டைன் பண்ணினாக்கா இன்னும் நிறைய ஜனங்கள் போயின்னு இருப்பா. பூங்கா என்பது வெறும் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி கருவிகள் கொண்டதாக மட்டுமே பார்க்கப்படுவது மாற வேண்டும் என்கிறார்கள் நகர வடிவமைப்பாளர்கள். நகரில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையில் சென்னை நதிக்கரைகளில் இயற்கையாக அமைந்துள்ள இடங்களை பதப்படுத்தி பூங்காவாக மாற்றுவது இயற்கையை பாதுகாப்பதோடு நகர போக்குவரத்து ஏற்படுத்தும் மாசுவையும் இந்த இயற்கை பூங்காக்கள் சுத்தம் செய்யும் என்கிறார்கள். நமக்கு இயற்கையாக இருக்கிற 2 ரிவர்ஸ் பக்கத்தில் இருக்கிற ரிவர் பேங்க்ஸில் ஒட்டி இருக்கிற ஆக்கிரமிப்பு அகற்றி அதை ஒரு பார்க் மாதிரி கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா, ஒரு எண்டுலேருந்து இன்னொரு 2 வரலும் அங்கங்கே ஒரு பார்க்ஸ் லார்ஜர் ஸ்கேலில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இருக்கிற தண்ணியும் கரெக்டாக நல்ல தண்ணியாக மாற்றுற அளவுக்கு நம்ம க்ளீன் பண்ணி ப்ளஸ் அதில் ஃபர்தராக பொல்யூட் பண்ணாமல் மற்ற ஏஜென்சிஸ் எல்லாம் இது மெட்ரோ ஏஜென்சிஸ்லாம் அதோட பொல்யூஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி தண்ணியை நீட்டாக க்ளீனாக வச்சுட்டு ப்ளஸ் பார்க்கிங் டெவலப் பண்ணிங்க அப்படின்னா சிட்டி ஒரு பெரிய லங் ஸ்பேஸ் கிடைக்கும். வளர்ந்த பல நாடுகளும் இயற்கையாக அமைந்த பூங்காக்களையே மேம்படுத்தி பயன்படுத்துகின்றனர். நகரை மாசில்லாமல் காக்கவும் செயற்கையாக இடத்தை பதப்படுத்தி பூங்காவாக மாற்றுவதும் நகர வளர்ச்சியில் சாத்தியமில்லாத நிலையில் நகரை சுற்றியுள்ள இயற்கை வளங்களை திறம்பட பயன்படுத்த வேண்டிய நிலையில் நகரம் உள்ளதாக கூறுகின்றனர் சூழியல் ஆர்வலர்கள். பெருநகரங்களை கட்டமைக்கும் போது பூங்காக்கள் எந்த அளவிற்கு அதி முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத தெளிவாக விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பு பார்த்தோம். தொடர்ந்து சென்னை மாநகரத்தில் பொறுத்த வரைக்கும் பூங்காக்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவல்களை தரதுக்காக நம்முடைய செய்தியாளர் கிருத்திகா நேராங்க. கிருத்திகா, இனிய காலை வணக்கங்கள். தற்போதைக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த வர்தா புயலினுடைய காரணமாக பொதுமக்களை விட அதிக அளவு பாதிப்புகளை சந்திச்சது சென்னையை பொறுத்த வரைக்கும் மரங்களும் பூங்காக்களும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த புயல் கடந்த பின்னும் இன்னும் அதனுடைய தாக்கங்கள் பூங்காக்களை விட்டு வைக்கவே இல்லை. இப்போதைய நிலைமைக்கு பூங்காக்கள்
பூங்காக்கள் சென்னை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு? வணக்கம் மனோஜ். அதாவது சென்னையை பொறுத்தவரை வர்தா புயல் கடந்து 3 வாரங்கள் ஆகிறது. ஆனால் பெரும்பாலான சென்னையினுடைய பூங்காக்கள் இன்னமும் கூட மோசமான சூழ்நிலையில் இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. நாம் தற்போது எழும்பூர் பகுதியில் இருக்கோம். இங்கே இருக்கின்ற பல பூங்காக்களில் கூட பெரிய பெரிய மரங்கள் பலவும் இன்னும் சாய்ந்திருக்கின்றன, அடிவேரோடு சாய்ந்திருக்கின்றன. இந்த மரங்களை அகற்றும் பணிகள் சற்று மெதுவாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் கூட இந்த மரங்களை பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய மரங்களை உடனடியாக அகற்ற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இருந்தபோதும் கூட சென்னையை பொறுத்தவரை பூங்காங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. ஏன்னா பெருநகரங்களில் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு பகுதியாக தான் பூங்காக்கள் பார்க்கப்படுகிறது. தற்பொழுது சென்னையில் உள்ள குறிப்பாக எழும்பூர் பகுதியில் இருக்கின்ற பூங்காக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம கிட்ட பேசுறதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோட பேசுவோம். ஐயா வணக்கம். அதாவது இங்கே கிட்டத்தட்ட 12 பூங்காக்கள் கிட்டே இருக்கு. இங்கே முக்கியமாக பாதுகாப்பு வசதிகள் எப்படி இருக்கு? ஏன்னா பாதுகாப்பு தான் பெண்கள் குறிப்பிடுறாங்க முக்கியமாக. முதல்ல இப்போ இந்த பார்க்கை பற்றி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் நிற்கிறது இந்த பார்க்கோடைய பேர் ராகவேந்திரா பார்க்கு அப்படின்றத சொல்லுவாங்க. ராகவேந்திரா ராவ் இந்த பார்க்கோடைய பேர். ஏறக்குறைய இது சென்னையில் ஒரு பழமையான பார்க்குன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டால் நம்மளுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் இந்த பார்க்குக்கு போனதாக இங்கே இருக்க பெரியவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. 1945-46 ஆண்டுகளில் வந்துட்டு போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட பழமையான பூங்காவை இது கேட்பாரற்று இது சமூக விரோதிகளின் கூடாரமாக இருந்த இந்த பார்க்கை 21/2/2010 ஆண்டு அப்போதைய தமிழக துணை முதல்வர் மாண்புமிகு தளபதி அவர்கள் தலைமையில் அப்போது மேயராக இருந்த மா சுப்பிரமணியம் அவர்கள் ஏறக்குறைய 18.62 லட்சம் செலவில் இந்த பூங்காவை பராமரித்து அழகிய புல்தரைகள் அமைத்து சுற்றுச்சுவர்கள் அமைத்து இந்த பூங்காவை அமைத்து கொடுத்தார்கள். அதன் பிறகு வந்த அதிமுக ஆட்சி இந்த நடைபயிற்சி மேற்கொள்வதற்கு ஒரு ஏற்ற நிலை இல்லாத ஒரு இடமாக இந்த பார்க்கை மாற்றிவிட்டு இந்த பூங்காவை இன்றளவும் நடைபயிற்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் பெரியவர்கள் யாருமே பயன்படுத்த முடியாத ஒரு அது எப்படி சொல்கிறது, ஒரு கேவலமான நிலையில் தான் இன்றைக்கி இந்த பார்க்கெலாம் இருந்துக்கிட்டு இருக்கு. சார், அதாவது பெண்கள் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் பாதுகாப்பு. நிறைய பேர் பூங்காவில் திருட்டுத்தனமாக உள்ளே குடிக்கிறதாகவும் அந்த பாட்டில் அது போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க குடிக்கும் போதும் நடைப்பயிற்சிக்காக வரக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதை அவங்க குறிப்பிடுறாங்க. பாதுகாப்பு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததான் நினைக்கிறீங்க இந்த இடத்துல? ஒவ்வொரு பார்க்லேயுமே தளபதி அவர்கள் தமிழக துணை முதல்வராக இருக்கும் பொழுது அனைத்து பூங்காக்களிலும் காவலர்களை நியமித்தது தமிழக துணை முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். அதை வந்த அதிமுக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை. அவர்கள் எந்த மாதிரி செக்யூரிட்டி எந்த மாதிரி பாதுகாப்பு போட்டாங்கன்னா பேருக்கு பாதுகாப்பு தான் போட்டு வச்சுருந்தாங்களே தவிர உள்ளே வர்றவங்களை தடுக்கிற அளவுக்கு அவங்க யாரும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு போடலை. நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ளே குடிக்கிறார்கள் குழந்தைகள், மகளிர், பெண்கள்லாம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த பார்க்கில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் சொல்கிறது முற்றிலும் உண்மை. இனி வரும் காலங்களில் இந்த பூங்காக்களை எல்லாம் அமைத்து வருபவர்களை தட்டி கேட்கக்கூடிய அந்த அளவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்தால் பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரும் நடைபயிற்சி செய்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கும். அதை இப்போ இருக்கக்கூடிய அதிமுக அரசாங்கம் அதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சார், வர்தா புயலுக்கு அப்புறம் நிறைய மரங்கள் விழுந்திருக்கு. இந்த தொகுதியிலும் சரி, இந்த மரங்களை அகற்றத்துக்கான பணிகள் கொஞ்சம் மெதுவாக நடந்துகிட்டு இருக்குன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய பெரிய மரங்களும் கூட விழுந்துட்டு இருக்கு. இன்னும் என்னென்ன பணிகள் நடைபெற வேண்டியது? இதில் நீங்கள் பார்க்குறது சொல்கிறது முற்றிலும் உண்மை. ஏன்னு கேட்டால் அரசாங்கத்தில் மாநகராட்சியில் ஏன் இவ்வளோ மந்தமாக இந்த பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னா, போதுமான ஊழியர்கள் மாநகராட்சியில் இல்லை. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இப்போ எடுத்துகிட்டு தெருவை சுத்தம் செய்கிறதுக்கும் பார்க்கை சுத்தம் செய்கிறதுக்கும் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இப்போ எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க ஊழியர்கள் இல்லாதனால மாநகராட்சியில் போதுமான ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, பூங்காவை பராமரிப்பவர்களாக இருந்தாலும் சரி ஆட்கள் இல்லை. அதே போல் அவர்களுக்கு வேண்டிய உபகரணங்களும் இல்லை. இப்போ இந்த பார்க்கை பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்கை மெயின்டைன் பண்ணணுன்னா ஒரு கட்ரு வேணும், ஒரு லேடர் வேணும். எதுவுமே இந்த பார்க்கில் இல்லை. அரசாங்கத்திலையும் மாநகராட்சி அதிகாரிகள்கிட்டையும் பல முறை தொடர்பு கொண்டு கேட்டும் பண்ண முடியல. அதாவது அவர் குறிப்பிடுவது போல மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழியர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல் அந்த ஊழியர்கள் பயன்படுத்தக்கூடிய கருவிகள்லையும் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத அவர் குறிப்பிடுகிறாரு. இதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய, அதுவும் சென்னையினுடைய ஒரு முக்கியமாக பகுதியாக எக்மோர் பார்க்கப்படுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய 10க்கும் மேற்பட்ட பூங்காக்களுடைய நிலை என்பது பராமரிப்பினுடைய பணிகளை பார்க்கும்போது இந்த இடத்தில் சற்று குறைவாக இருக்கிறது என்று குறிப்பிட வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் செக்யூரிட்டி சர்வீசஸ் என்பது மிகவும் குறைவாக இருப்பது
இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னை போன்ற பெருநகரங்களில் பூங்காக்களில் என்னென்ன தேவைப்படுகிறது அப்படிங்கிறத அவருடைய கோரிக்கையாக கூட நம்ம இதை பார்க்கலாம். தொடர்ந்து சென்னை மாநகராட்சியின் கீழ் இருக்கக்கூடிய பல்வேறு பூங்காக்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தை இப்போ நம்ம பார்த்துடலாம். சென்னை மாநகராட்சியில் பூங்காக்களினுடைய மொத்த எண்ணிக்கை 514. அதில் 206 பூங்காக்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. 296 பூங்காக்கள் தனியாரின் மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் 12 பூங்காக்கள் விளம்பரதாரர்கள் மூலமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் மாநகராட்சியின் உள்ள பூங்காக்கள் மூலமாக மாநகராட்சிக்கு வருவாய் ஏதும் கிடைப்பதில்லை. மக்களினுடைய தேவைக்காக பூங்காக்கள் மாநகராட்சிகளால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. சென்னை மாநகரத்தில் தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய 514 பூங்காக்கள் தவிர புதிய பூங்காக்கள் உருவாக்கக்கூடிய எண்ணம் தற்போதைக்கு சென்னை மாநகராட்சியிடம் இல்லை என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்திருக்கிறது. பூங்கா உருவாக்க தேவையான இடம் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதால் பகுதி மக்கள் முன்வந்தால் புதிய பூங்காக்கள் உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்படும், அதுவும் அந்த பகுதி மக்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் மாநகராட்சியினுடைய பூங்காக்களில் காவலாளிகள் நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக விரோத செயல்கள் செய்வதை கண்டறிந்தால் உடனடியாக அவர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டு மரங்கள் அதிகம் இருந்ததால் வர்தா புயலுக்கு பின்னர் பூங்காக்களுடைய பசுமை போர்வை பெருமளவு அழித்துவிட்டது என்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கின்றன. நம் மண் சார்ந்த மரங்கள் வளர்க்க நடவடிக்கை தேவை என்று பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் தங்களுடைய கோரிக்கையாக வைக்கின்றனர். சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பூங்காக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான அந்த புள்ளி விவரத்தை பார்த்தோம். தொடர்ந்து தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக விளங்கக்கூடிய திருச்சியில் பல்வேறு இடங்கள் இருக்கிறது. பல்வேறு பூங்காக்களும் தற்போது செயல்பட்டு வருகிறது. பல்வேறு சுற்றுலா பயணிகள் எல்லாம் கூட வருகிறார்கள். அங்கு பூங்காக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை நம்முடைய செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், திருச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது. அங்கு பூங்காக்களுடைய நிலைமை எல்லாம் எப்படி இருக்கிறது? சீராக பராமரிக்கப்பட்டு வருகிறதா பூங்காக்கள்? வணக்கம் மனோஜ். அதாவது தமிழகத்தின் மையப்பகுதியில் இருக்கக்கூடியது இந்த திருச்சி மாவட்டம். இந்த திருச்சி மாவட்டத்திற்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது. காவேரி ஆறு, சமயபுரம், திருச்சி மலைக்கோட்டை, ஸ்ரீரங்கம், முக்கம்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் சுற்றுலாத்தலங்களாக இருக்கிறது. இந்த நிலையில் அதாவது திருச்சி மற்ற மாவட்டங்களிலிருந்து திருச்சியில் வந்து தான் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. அந்த வகையில் வரும்பொழுது இங்கே வந்து சுற்றி பார்ப்பதற்கான சுற்றுலாத்தலங்கள் ஏராளமாக இருக்கின்றன. குறிப்பாக திருச்சி முக்கம்பூர் பகுதி வந்து கல்லணை, அதாவது மேட்டூரிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் கல்லணை முக்கம்பூர் வழியாக தான் செல்கிறது. அந்த வகையில் அதை கண்டு ரசிப்பதற்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து விடுமுறை நாட்களில் வருவது வழக்கம். அதே போல தற்பொழுது தமிழக அரசு கடந்த ஆண்டு வந்து பல கோடி ரூபாய் மதிப்பில் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தை அடுத்துள்ள மேலூர் பகுதியில் வண்ணத்துப்பூச்சி பூங்கா வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இது நாள்தோறும் மக்கள் வந்து அதிக அளவில் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய திருச்சி மாநகர் பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களின் ஒரு விளையாட்டு பகுதியாகவும், அதே போல குழந்தைகள் விளையாடுவதற்கும், அதே போல முதியவர்கள் வந்து நடைபயிற்சி செய்வதற்கு ஒரு ஏதுவாக பல்வேறு பூங்காக்கள் இருக்கின்றன. திருச்சி மாநகராட்சியை பொறுத்தளவு 65 வார்டுகள் உள்ளன. இது மொத்தம் திருச்சி மாநகராட்சிக்கு மொத்தம் 4 கோட்டங்கள், அதாவது அரியமங்கலம், அபிஷேகபுரம், பொன்மலை, ஸ்ரீரங்கம் ஆகிய 4 கோட்டங்கள் உள்ளன. இந்த 4 கோட்டத்திற்கு உட்பட்டு மொத்தம் 180க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் உள்ளன. இவற்றில் 70 பூங்காக்கள் மட்டுமே பொதுமக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. மீதி எஞ்சியுள்ள பூங்காக்கள் அனைத்தும் தற்பொழுது பழுதடைந்து இருக்கிறது. அவற்றை சரி செய்யும் பணியில் மாநகராட்சி கணக்கெடுத்துள்ளதாக நகர பொறியாளர் நாகேஷ் அவர்கள் நம்மிடம் தெரிவித்தார். இந்த நிலையில் அவற்றை கணக்கெடுத்து தனியார் மூலமாக அவற்றை பராமரிக்கும் பணி விடப்பட உள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பூங்காக்களில் திருச்சி மாநகராட்சிக்கு கட்டுப்பாட்டில் மட்டும் ஒரே ஒரு பூங்கா, அதாவது மரக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் பூங்கா நுழைவு கட்டணம் வசூலித்து அதன் பின்னரே வந்து பொதுமக்கள் அனுமதிக்கின்றனர். அதே போல் அங்கே படம் எடுப்பதற்காகவும் அதே போல் அவர்களுக்கு தின்பண்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இருக்கிறது. இருப்பினும் இந்த மாநகராட்சி வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள பூங்காக்கள் சரிவர பராமரிக்கப்படவில்லை என ஒரு பொதுமக்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மாநகராட்சி அலட்சியத்தின் காரணமாகவே பொழுதை, அதாவது குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் பொழுதை கழிப்பதற்கு ஒரு பெரும் சிரமத்தில் இருக்கின்றனர். அன்றாடம் வந்து பலமுறை வந்து மாநகராட்சியிடம் மக்கள் குறை தீர்ப்பு நாட்களில் வந்து மனு கொடுத்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்கிறார்கள். அதே போல அந்த வார்டு உறுப்பினர், அதாவது கவுன்சிலர்களிடம் பலமுறை முறையிட்டும் அதற்கான எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்ற ஒரு மன வருத்தத்தையும் தெரிவித்திருக்கின்றனர்.
மனோஜ். மகாலிங்கம், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அதாவது திருச்சி மாநகரத்தை பொறுத்தவரைக்கும் எந்த அளவுக்கு பூங்காக்களுடைய நிலைமை இருக்கிறது என்பது தொடர்பான கள நிலவரங்களை பதிவு பண்ணீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அதற்கு முன்னதாக தற்போதைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒசூரை அடுத்து இருக்கக்கூடிய இந்த தளி பகுதியில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சிறுவர் பூங்கா படகு இல்லம் பராமரிப்பு இல்லாமல் தற்போது விஷ பாம்புகள் குடிகொண்டிருக்கக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவை சீரமைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்களும் சுற்றுலா பயணிகள் எல்லாம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்த்து விடலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடக மாநில எல்லையில் ஓசூர் நகரத்திலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது தளி. சுற்றிலும் குன்றுகளாலும் மலைகளாலும் சூழப்பட்டு ஆண்டு முழுவதும் குழுகுழுவென இருப்பதால் இது குட்டி இங்கிலாந்து என பெயர் பெற்றது. இந்த அழகான ஒரு சூழலில் பொழுதுபோக்கு அம்சம் எதுவும் கிடையாது. இதனால் தளி பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரிய ஏரியை ஒட்டியவாறு சுற்றுலாத்துறை வளர்ச்சிப் பணிக்காக கடந்த 2009ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் 55.6 லட்சம் மதிப்பீட்டில் சிறுவர் பூங்கா மற்றும் படகு இல்லம் திறந்து வைக்கப்பட்டது. 2 வருஷமாக நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி மூடிட்டாங்க. அது அப்படியே மூடிட்டு எல்லாம் பாலடிச்ச மாதிரி இருக்குது. அது இந்த பாட்டில் தண்ணி அடிக்கிறவங்க சாயந்தரம் இந்த கூத்து அடிக்கிறவங்க அவங்க மட்டும்தான் உள்ளார இருப்பாங்க. யாருமே நல்லவங்க கெட்டவங்க யாருமே உள்ளே போக முடியாது. அந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணி நம்மளுக்கு மக்களுக்கு ஓடாடுறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறதுக்கு ஜனங்க ஓடாடுறதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதை செஞ்சு கொடுத்தா. இந்த சிறுவர் பூங்கா பெரிய ஏரியை ஒட்டியவாறு உள்ளதால் அதில் படகு இல்லம் அமைக்கப்பட்டு பூங்காவுடன் கூடிய படகு இல்லமாக செயல்பட்டது. இந்த பகுதியில் பொழுதுபோக்கு அம்சம் எதுவும் இல்லாத காரணத்தால் பொதுமக்கள் இந்த சிறுவர் பூங்காவை பயன்படுத்தி வந்தனர். மேலும் இங்கு நிலவும் ரம்மியமான சூழலால் மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்தும் கர்நாடக மாநிலத்திலிருந்தும் சுற்றுலா பயணிகள் வந்து சென்றனர். வாக்கிங் போகிறவங்க பெரியவங்க சின்னவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். இது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. 2 ஆண்டுகள் செயல்பாட்டில் இருந்த அந்த சிறுவர் பூங்கா கடந்த 2011ஆம் ஆண்டு திடீரென பூட்டப்பட்டது. இந்த சிறுவர் பூங்கா படகு இல்லத்துடன் இருந்த காரணத்தால் பொதுமக்கள் விரும்பி வந்தனர். ஆனால் பெரிய ஏரி செல்லும் பாலம் உடைந்ததால் ஏரியில் தண்ணீர் வற்றி போனது. இதனால் பொதுமக்கள் வராத காரணத்தால் இந்த சிறுவர் பூங்கா பூட்டப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இது இங்கே யார் என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரியாது. எங்கே பார்த்தாலும் பாட்டில் இங்கே வடிச்சு போட்டிருப்பாங்க. இந்த எங்கே பார்த்தாலும் இது ரோடு வடிச்சு வச்சுருக்காங்க. செடிங்க இப்போ இதெல்லாம் ரொம்ப இருக்கிறதுனால இங்கே உள்ளே வரதுக்கே பயப்படுவாங்க. அதனால எங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாகுதோ அது இப்போ இவங்க ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். இந்த பூங்கா கடந்த 2011ஆம் ஆண்டில் இருந்து 5 ஆண்டுகளாக பராமரிப்பு இல்லாத காரணத்தால் இங்கு புதர்கள் மண்டி ஓய்வு எடுக்கும் நாற்காலிகள் உடைந்தும் மோசமான நிலையிலும் உள்ளன. மேலும் அதிக அளவில் புதர் மண்டி உள்ள காரணத்தால் ஏராளமான விஷப்பாம்புகள் இந்த பூங்காவில் குடிகொண்டுள்ளன. இதனால் பொதுமக்கள் யாரும் இங்கு வருவதில்லை. இதை பயன்படுத்தி சில சமூக விரோதிகள் இந்த பூங்காவின் உள்ளே சென்று மது அருந்தி வருகிறார்கள். இந்த பூங்காவனத்துக்குள்ள ஆடு மேய்க்கிறது, அதுக்கப்புறம் சில சமூக விரோத செயல்கள் நடக்குது. இந்த மாதிரி நிறைய குற்ற செயல்கள் நடந்துட்டு இருக்குது. இது அப்படியே மொத்த இதுக்காக அரசு செலவு பண்ண பணத்தை மொத்தமாக வீணாயிடுச்சு. அதனால் மீண்டும் இந்த மக்கள் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, இது மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். கொண்டு வந்து இதை மீண்டும் எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி அரசு தக்க நடவடிக்கை கேட்டுக்கிறோம். லிட்டில் இங்கிலாந்து என அழைக்கப்படும் இந்த தளிப்பகுதி மிகச்சிறந்த சுற்றுலா தலமாக அமைக்க மிகவும் ஏதுவான சூழல் உள்ள காரணத்தால் இந்த பூங்காவை மீண்டும் பராமரிப்பு செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. தளி என்றாலே லிட்டில் இங்கிலாந்து என்று ஒரு பெயர் உண்டு. அதை கருத்தில் கொண்டு இங்கு பூங்கா அமைக்க ஏற்பாடு செய்தது அரசாங்கம். அதை பயன்பாட்டுக்கும் கொண்டு வந்தது. 2 ஆண்டுகள் மட்டுமே பயன்பாட்டில் இருந்த நிலையில் தற்போது சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. இந்த பூங்கா மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. முரளி, நியூஸ் 7 தமிழ், ஓசூர். ஒசூரை அடுத்து அந்த தளி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த படகு இல்லத்தினுடைய தற்போது நிலையை பதிவு செய்த அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பூங்காக்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது கேட்டு தெரிந்து கொள்ளலாம் செய்தியாளர் சுடலைக்குமாரிடம். சுடலை, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை பூங்காக்கள் இருக்கிறது, அதில் எத்தனை பூங்காக்கள் பொதுமக்களுடைய பயன்பாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த பூங்காக்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது?
வணக்கம் மனோஜ். அதாவது திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரையில் 4 மண்டலங்கள் உள்ளன. இந்த 4 மண்டலங்களிலும் 55 வார்டுகளுக்கு மொத்தம் 216 பூங்காக்கள் உள்ளன. இந்த 216 பூங்காக்களில் 100க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் தற்பொழுது பழுதடைந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கே இல்லாத ஒரு சூழல் தான் தொடர்ந்து நிலவி வருகிறது. குறிப்பாக நான் நின்று கொண்டிருக்கிறது நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள ஸ்டேட் பேங்க் காலனி. இந்த காலனியில் உள்ள பூங்காவை குறித்து தற்போது நாம் கள ஆய்வு நடத்தினோம். இந்த பூங்காவை பார்க்கலாம். கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பூங்காவானது இதுபோல் தான் காட்சி அளிக்கின்றது. பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு சுத்தமாக இல்லை. குறிப்பாக இங்கு சிறுவர்கள் விளையாடக்கூடிய அந்த விளையாட்டு சாதனங்கள் அனைத்துமே துருபிடித்து செயலிழந்து காணப்படுகிறது. இது மட்டுமின்றி முதியவர்கள், அதாவது மாலை நேரங்களில் இங்கு முதியவர்கள் நடைபயிற்சி மேற்கொள்வதற்காக நடைபயிற்சி அந்த தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. இவை அனைத்துமே பழுதடைந்து தற்பொழுது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு முடியாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. காரணம், இந்த பூங்காவிற்கு அருகே ஒரு குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி கட்டும் போது இங்கு உள்ள அந்த சுற்று வேலிகள், அதாவது இந்த பூங்காவை சுற்றி உள்ள கம்பி வேலிகள் பார்க்கலாம். இந்த கம்பி வேலிகள் அகற்றப்பட்டன. அந்த அகற்றப்பட்ட கம்பி வேலிகள் இந்த குடிநீர் தேக்க தொட்டி பணிகள் முடிந்த பின்பு அந்த பணியை அவர்கள் செய்து கொடுப்போம் என்று சொல்லி இருந்தபடி, ஆனால் செய்யாமல் இது போன்று இந்த பூங்காவை சுற்றி பாதுகாப்புக்காக அமைக்கப்பட்டுள்ள அந்த கம்பி வேலிகள் முறையாக திரும்ப மீண்டும் புதுப்பிக்கப்படாதன் காரணமாக இந்த பூங்காக்கள் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகின்ற ஒரு அவல நிலை தான் தற்போது வரை நிலை வருகிறது. இதோ பார்க்கலாம். இந்த பூங்காவில் பல்வேறு தரப்பினர் இங்கு இரவு நேரங்களில் தங்கியிருப்பதாகவும், அதாவது மது அருந்துவதற்காக இந்த பூங்காக்கள் வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த பூங்காவை சரி செய்ய வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் நலச்சங்கத்தினர் தொடர்ந்து பல முறை மாநகராட்சி அதிகாரிகளிடம் முறையிட்டும் தற்பொழுது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்கிறோம் என்ற அந்த பதில் மட்டுமே இருக்கின்றது என்று அவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இது மட்டுமின்றி நெல்லை மாநகராட்சியில் உள்ள அனைத்து பகுதியில் உள்ள பூங்காக்களின் நிலையும் இது போன்றுதான் காணப்படுகின்றது. இந்த பூங்காக்கள் தற்பொழுது இந்த பூங்கா எத்தனை ஆண்டுகளாக இது போன்று இருக்கிறது என்பது குறித்து நம்முடைய பேசுவதற்காக இந்த பகுதியை சேர்ந்த ஒருவர் நம்முடைய நினைக்கிறார். அவருடன் கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார், இந்த பூங்கா எத்தனை ஆண்டுகாலமாக இந்த பராமரிப்பின்றி காணப்படுகிறது? எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த பூங்கா இங்கே இருக்குது? குறைஞ்சி 20 வருஷமாக அது அப்படியே தான் சார் இருக்குது. ஏகப்பட்ட பூங்காக்கள் இருக்குது. சிறுவர் விளையாட வெளியே விளையாடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆகிப்போச்சு. இந்த குப்பை கூலங்கள்லாம் க்ளீன் பண்ணி இங்கே மாநகராட்சி இந்த இதை பொறுப்பெடுத்து நடத்துனாங்கன்னா ஓரளவுக்கு நல்லது. ஏகப்பட்ட பூங்காக்கள் இருக்குது. அதில் ஒரே ஒரு பூங்கா மட்டும் ஓரளவுக்கு ஏகாலனியில் 27வது வார்டில் அந்த ஒரு பூங்கா மட்டும் பராமரித்து கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது பொதுமக்கள் பார்வைக்கு கொஞ்சம் கொண்டு இது பண்ணி சீர் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்களும் அதில் ஒத்துழைப்பு கொடுத்து இங்கே ஏகப்பட்ட நலச்சங்கங்கள் இருக்குது. நாங்களே பொறுப்பெடுத்து இது பண்ணுறோம். நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுபோல் சின்னவர்கள் வெளியே போய் விளையாடுறது, உள்ளே விளையாடுறதுக்கு இதெல்லாம் பராமரித்து கொடுத்தாங்கன்னா, கமிஷன் மூலமாக கார்பரேஷன் மூலமாக இதை பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்ல சௌகரியமாக. அதுமாதிரி முதியோர்கள் காலையிலையும் சாயந்தரம் வெளியே வாக்கிங் போயிட்டுருக்குறாங்க. அவங்க உள்ளுக்குள்ளே போகிறதுக்கும் வசதியாக இருக்குது. இது பராமரிப்பு இல்லாதனால பலப்பட்ட மக்கள் ஜென்ஸுகள் நைட்டு மது அருந்தி பாட்டில் போட்டு வர்றதுக்கு மக்களுக்கும் இங்கே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. இதை திருநெல்வேலி கார்பரேஷன் இதை முழு முயற்சி எடுத்து நடத்துனாங்களாம் எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இது நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். மனோஜ் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. திருநெல்வேலி மாநகராட்சியில் இதுபோன்று 100க்கும் மேற்பட்ட பூங்காக்கள் நிலையில் இதுபோன்ற நிலை தான் காணப்படுகிறது. இது குறித்து மாநகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது தற்போது, அதாவது நல்மைப்ப நகர், குமரேசன் நகர், என்ஜிஓ காலனி மற்றும் அமலா பார்க், எம்கேபி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தற்பொழுது இந்த பூங்காக்களை பராமரிப்பு செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து கூடிய விரைவில் இந்த பூங்காக்கள் பராமரிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார். இது மட்டுமின்றி ரகுமத் நகர், ரயில் நகர், சாந்தி நகர், திருநகர் உள்ளிட்ட பூங்காக்களுக்காக 2.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த பணிகளும் விரைவில் துவங்கப்பட உள்ளதாக கூறியிருக்கிறார். மேலும் 55 பூங்காக்களுக்கு 3.5 கோடி செலவில் திட்ட அறிக்கை தயார் செய்யப்பட்டு நிர்வாக ஒப்புதலுக்காக காத்திருப்பதாகவும், திருநெல்வேலி மாநகராட்சி உள்ள அனைத்து பூங்காக்களும் விரைவில் சரி செய்யப்பட்டு அந்த பூங்காக்கள் மீண்டும் பொலிவு பெற்று மக்கள் பயன்பாட்டுக்கு வருவதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறோம். இது மட்டுமின்றி அந்தந்த ஏரியா பகுதியில் உள்ள அந்த மக்கள் நல சங்கம், வெல்ஃபேர் அசோசியேஷனுடன் தொடர்ந்து ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு இந்த பராமரிக்கப்பட்ட பூங்கா, அதாவது தற்பொழுது மாநகராட்சியின் சார்பில் பணிகள் செய்யப்பட்டு அந்த பராமரிக்கப்பட்ட பூங்காக்களை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பராமரிப்பு பணிக்காக ஒவ்வொரு வேலையாட்கள் அந்தந்த பூங்காவுக்கு அமர்த்தப்பட்டு அந்த பராமரிப்பு பணியை தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு இதுபோன்று பழுதடைவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநகராட்சி ஆணையர் சிவசுப்பிரமணியன் நம்மிடம் தெரிவித்துள்ளார். மனோஜ், நிச்சயமாக சுடலை, திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பூங்காக்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அதனை பராமரிக்கிறதுக்கு அரசு சார்பில் என்னென்ன விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான புள்ளி விவரங்களோடு களத்தில் தகவல்களை பதிவு பண்ணீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து இன்னும் கோவை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு பூங்காக்களுடைய நிலைமை இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்கள் எல்லாம் நம்முடைய செய்தியாளர் களத்திலிருந்து தர இருக்கிறார். அதை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு சிறிய இடைவேளை. இது தீர்வு பாலம் நிகழ்ச்சி.
நியூஸ் 7 தமிழில் தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூங்காக்களுடைய நிலைமை என்ன, அவற்றை சீரமைக்க பொதுமக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள், அவற்றை சீரமைக்க அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இது தொடர்பாகத்தான் அலசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தொழில் நகரமாக விளங்கக்கூடிய கோவை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு பூங்காக்களுடைய நிலைமை இருக்கிறது என்பது தொடர்பான கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் ஷர்லி இணைய இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து கோவையினுடைய பூங்காக்களுடைய நிலைமை தொடர்பாக பேசுவதற்கு முன்னதாக அந்த நிலைமை பற்றிய விளக்கக்கூடிய ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் சுமார் 218 பூங்காக்கள் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ளன. இவை அனைத்தும் தனியார் கட்டுப்பாட்டில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலான பூங்காக்களில் பராமரிப்பு பணி மோசமாக உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் பயன்படுத்தும் பூங்காக்கள் புதர் போன்று காட்சியளிக்கிறது. இதனால் குழந்தைகளை பூங்காவிற்கு அனுப்ப அச்சமாக இருப்பதாகவும் கோவை மாநகர மக்கள் தெரிவிக்கின்றனர். 6 வருஷமாக இப்போ பூங்கா அமைச்சிட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த 2-3 மாதமாக நடக்கிறது இல்லை. குப்பையும் கூடமாக இருக்குது. குழந்தை விளையாடுறதுக்கு வசதி இல்லை. அதனால் இந்த பூங்காவை நல்லா சுத்தம் பண்ணி சரி பண்ணி மறுபடியும் குழந்தை விளையாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு அரையாண்டு தேர்வு முடிஞ்சு லீவில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா ஒன்றும் முடியாமல் டிவிலேயே எத்தனை நேரம் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏதோ கொஞ்ச நேரமாவது விளையாடினா தான் அவங்களுக்கு மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். பார்க்கு ஓப்பன் பண்ணுறதே இல்லை. 2 மந்த் ஆச்சு. குழந்தைங்களுக்கு 10 டேஸ் லீவு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. அதனால பார்க் ஓப்பன் பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். 2வது போன வாரம் கூட ஒரு பாம்பு வந்தது. இதுலேருந்து ஊறிட்டு போன மாதிரி சொன்னாங்க. கொசு தொந்தரவு ஓவரு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. செம்மொழி மாநாடு நடைபெற்ற போது கோவையில் புதிதாக 40 பூங்காக்கள் அமைக்கப்பட்டதாகவும் தற்போது அந்த பூங்காவில் உள்ள விளக்குகள், இருக்கைகள் அனைத்தும் சேதமடைந்துள்ளதாகவும் மறுசீரமைப்பு செய்யவில்லை எனவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பேரண்ட்ஸுக்கு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தைங்க வீட்லேயே உட்காந்துட்டு இருக்க முடியாது. அதனால பார்க்குக்கு விளையாடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா பூரா பூச்சி பிடிச்சி கொசு செடியெல்லாம் எல்லாம் பார்க்கெல்லாம் எல்லாமே இடிஞ்சு போய் எல்லாம் உடஞ்சி கிடக்கு. லைட்டு வெளிச்சம் கிடையாது. லைட் எல்லாமே இடிஞ்சு உடஞ்சி கிடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சா ஈவினிங்கும் காலையிலையும் எல்லாம் வயசானவங்க வாக்கிங் போவாங்க. அது போகிறதுக்கும் முடியல. பூங்காக்களை பராமரிக்க தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கான்ட்ராக்ட் முடிந்த காரணத்தினால் தங்களுக்கு 2 மாத சம்பள பாக்கி தரவில்லை எனவும் பூங்காவை இனி பராமரிக்க வேண்டாம் என தெரிவித்து விட்டதாகவும் பூங்கா பராமரிப்பாளர்கள் தெரிவித்தனர். மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு, லைட் எரியல அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு, நாங்கள் எப்படி கொடுத்தோம் பார்க்க இப்படி வச்சுருக்கிறீங்க அப்படின்னாங்க. மறுபடி அந்த அம்மா கான்ட்ராக்ட் போன வரைக்கும் இன்னொருத்தர் எடுத்தாங்க. அவங்க சம்பளம் கொடுக்க மாட்டோம், இதுதான் கடைசி சம்பளம் அப்படின்னு சொல்லி நீ கான்ட்ராக்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு சம்பளம், இல்லைன்னா அது வரைக்கும் சம்பளமே இல்லை அப்படின்ட்டாங்க. அப்புறம் சம்பளம் இல்லாதனால நீங்கள் பூட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. கோவையில் உள்ள சில பூங்காக்களை அது பூங்காதானா என்பதனை பெயர் பலகையை பார்த்து தெரிந்து கொள்ளும் நிலையே இருக்கிறது. இதில் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து போடப்பட்டுள்ள விளையாட்டு பொருட்களும் கேட்பாரின்றி உபயோகிக்க முடியாமல் குப்பை போல் கிடக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் நடைப்பயணம் மேற்கொள்ளவும் குழந்தைகளை விளையாடவும் அருகிலுள்ள பூங்காக்களுக்கு அழைத்துச் செல்லும் நிலை ஏற்படுகிறதாகவும், எனவே அந்த பகுதியில் உள்ள பூங்காக்களை சிறப்பாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். ஆக்சுவலி நீங்கள் பார்க்குன்னு சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும் பார்க்குன்றீங்க. ஆக்சுவலி இது வேஸ்ட்லேண்ட் மாதிரி தான் இருக்கீங்க. இது இங்கே நிறைய வீடு இருக்குங்க சுற்றிங்க, குழந்தைங்க இருக்காங்க. ஆக்சுவலி நாங்கள் பார்க்கு குழந்தை கூட்டிகிட்டு போனோம்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு போய் தான் நாங்கள் இங்கே பார்க் போயிட்டு கூப்பிட்டு வரோம். ஸோ ஆக்சுவலி இதை நீங்கள் டெவலப் பண்ணி கொடுத்தீங்கன்னா நிறைய சைல்ட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள பூங்காவில் மட்டுமின்றி மாநகராட்சி நிலத்தில் குடியிருப்போர் நல சங்கத்தின் பராமரிப்பு கீழுள்ள பூங்காக்களும் பராமரிப்பு இல்லாமல் புதர் மண்டி காட்சியளிக்கிறது. தகவலறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கிடைத்த தகவலின்படி கோவை மாவட்டத்தில் சுமார் 943 ஏக்கர் நிலங்கள் பொது பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அதனை மாநகராட்சி அபிவிருத்தி செய்யாமல் இருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதில் 80% இடங்கள் பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட இடங்கள் எனவும் அதனை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. கோவை மாநகராட்சி பதிக்குட்பட்ட ஒரு 100 வார்டில் கிட்டத்தட்ட
ஒரு 1400 லேஅவுட்டில் வந்து 1400 ரிசர்வ் சைட்டில் இருக்குங்க. அந்த மாதிரி இருக்கிற பகுதியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150க்கு மேற்பட்ட ஆக்கிரமிப்புகள் இருக்குது இந்த பூங்கா ஒதுக்கப்பட்ட இடத்துல. அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 1400 லேஅவுட்டில் இருக்கிற ரிசர்வ் சைட்டில் வந்துட்டு 300க்கும் மேற்பட்ட லேஅவுட்டில் உள்ள பூங்காவில் தான் வந்து மாநகராட்சியால் அபிவிருத்தி பண்ணி பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து சில பூங்காக்களெல்லாம் வந்து இந்த மாநகராட்சி அதுக்கு உண்டான பயன்படுத்துறதுனால சில ஆக்கிரமிப்புகளெல்லாம் வந்து ஏற்படுத்தி காலகாலமாக வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே அந்த ஆக்கிரமிப்புகளாக இருக்கிறத வந்து மாநகராட்சி கண்டறியப்பட்டு அதுலேருந்து ஆக்கிரிலிருந்து மீட்கப்பட்டு பொதுமக்களோட பயன்பாட்டு கொண்டு வரணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். புத்துணர்வு மையமாக அமைய வேண்டிய பூங்காக்களின் செழுமையை மாநகராட்சி மீட்டெடுப்பதோடு புதிய பூங்காக்களை அமைக்க வேண்டும் என்பதே கோவை மக்களின் கோரிக்கை. குழந்தைகளின் புத்துணர்வு மையமாக அமைய வேண்டிய பூங்காக்கள் புதர்கள் மண்டி மக்களுக்கு ஒரு நோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மையமாகவே காட்சியளிக்கிறது. இந்த பூங்காக்களை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதும், மேலும் பல்வேறு இடங்களில் இந்த பூங்காக்கான இடங்கள் ஆக்கிரமிக்க செய்யப்பட்டுள்ளது. அந்த இடங்களை மீட்க வேண்டும் என்பதும் கோவையில் இருக்கின்ற பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஷர்லி, நியூஸ் 7 தமிழ், கோவை. கோவை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பூங்காக்களுடைய தற்போதைய நிலை குறித்து விளக்கிய அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து இதற்கான காரணங்கள் எல்லாம் என்னென்ன, ஏன் இந்த மாநகராட்சிக்கு கீழ் இயங்கக்கூடிய பூங்காக்கள் எல்லாம் செயல்படாமல் இருக்கிறது, பராமரிப்பின்றி இருக்கிறது என்பது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் ஷர்லியிடம் கேட்கலாம். ஷர்லி, இந்த கோவை மாநகராட்சியில் இயங்கக்கூடிய பூங்காக்கள் எல்லாம் ஏன் இந்த அளவிற்கு பராமரிப்பின்றி காணப்படுகிறது? இதற்கு அரசு தரப்பிலும் மாநகராட்சி தரப்பிலும் என்ன விதமான விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது? வணக்கம் மனோஜ். நம்ம பார்த்த செய்தி தொகுப்பானது கோவை மாநகராட்சி, அதாவது 100 வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய பூங்காக்களின் நிலை குறித்து தான் பார்த்தோம். நம்ம இந்த தீர்வு பாலம் நிகழ்ச்சி மூலியமா இதுக்கான ஒரு தீர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோட கோவை மாநகராட்சி ஆணையரை தான் நம்ம இப்போ சந்திக்க வந்திருக்கோம். அவரிடமே இது குறித்து கேட்கலாம். வணக்கம் சார். நாங்கள் கடந்த ஒரு 2 நாட்களாகவே கோவையில் இருக்கக்கூடிய பூங்காக்கள்லாம் பார்த்தோம். பல்வேறு பூங்காக்கள் பார்த்தோம்னா புதர் மண்டி ஒரு பராமரிப்பு பணியானது குறைபாடு காரணமாகவே இருக்கிறது. இதுக்கு மாநகராட்சி சார்பில் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க? இது தொடர்பாக புகார்கள் வந்திருக்கா சார்? மொத்தம் பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சி லிமிட்டில் வந்து ஒரு 218 பூங்காக்கள் இருக்குது. எல்லா ஜோனும் சேர்த்து பார்த்தோம்னா எல்லா பூங்காக்களுமே வந்து பல்வேறு ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் போட்டு சரி செஞ்சிட்ருக்கோம் ஒன் பை ஒன். சில பார்க் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணது, சிலது வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பண்ணது, அதுக்கு ரெனோவேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் மட்டும் பண்ணுறது, சில புதுசாக பண்ண பார்க் வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து அதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளான் போட்டு வரிசையாக ஜோன் வைஸை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். இதில் சில பூங்காக்கள் பார்த்தோன்னா அங்கே வேலை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற காரணத்திற்காக அங்கே இருக்க பணியாளர்களுக்கு 2 மாதம் சம்பளம் பாக்கி இருப்பதாகவும் அதனால தான் பூங்காக்கள் பராமரிக்கப்படலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சார். இது தொடர்பாக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கோமா? அப்படி எதுவும் இருக்கிறதா இல்லை. பேப்பர் ஒரு கான்ட்ராக்ட் முடிஞ்சது அப்படின்னா அவங்களுக்கு இமீடியட்டாக ரினியூ பண்ணி கொடுப்போம். இல்லாட்டி புதுசாக ஒரு ஒப்பந்ததாரர்களுக்கு எல்லா விதிமுறையும் பின்பற்றி கொடுப்போம். அந்த பீரியட் அது 1 or 2 டேஸ்க்கு ஏதாவது கேள்விப்பட்டிருந்துருக்கலாம். இருந்தாலும் வந்து அதை விசாரித்து அந்த மாதிரி எந்த ஒரு தொய்வுமே இல்லாத மாதிரி we will take care. இது மட்டும் இல்லாமல் சில மாநகராட்சி இடங்களில் வந்துட்டு கட்டப்பட்டிருக்க பூங்காக்கள் குடியிருப்பு நல சங்கத்தோட பராமரிப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பூங்காக்கள் நிலையும் இதை விட ரொம்ப மோசமான நிலையிலே இருக்குது. இது தொடர்பாக மாநகராட்சி ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா சார்? பெரும்பாலான குடியிருப்புகள் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. பார்த்தோன்னா இப்போ வந்து கோவை மாநகராட்சியில் இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்டையுமே வந்து மேப்பிங் பண்ணி வச்சுருக்கோம், டிஜிட்டல் மேப்பிங் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் எல்லாத்தையுமே ஈஸியாக ட்ராக் பண்ண முடியுது. பெரும்பாலான பூங்காக்கள் இந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் பண்ணுறவங்க வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அது போக ஒரு சில இடங்கள் அந்த மாதிரி தொய்வு ஏற்பட்டிருந்தாலும் நம்ம அவங்கக்கிட்ட பேசி அதை சரி செய்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணலாம். அதே மாதிரி இப்போது ரிசர்வ் சைட்ஸ், நிறைய ரிசர்வ் சைட்ஸை மீட்டுட்ருக்கோம். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் வந்து இதுக்குன்னே ஒரு டீம் பிரத்யேகமாக போய் இந்த ரிசர்வ் சைட்டை மீட் எடுத்துகிட்ருக்கோம். அந்த ரிசர்வ் சைட் எல்லாமே வந்து மக்களுடைய பங்களிப்பின் மூலமாகவே வந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு வழிமுறைகள்லாம் செஞ்சிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ 2-3 பார்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேக் யுவர் சிட்டி ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு கான்செப்டில் வந்து பொதுமக்களே வந்து பார்க், உங்கள் ஏரியாவில் இருக்கிற பார்க் எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்களே தீர்மானிக்கலாம், நீங்களே டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பொதுமக்களுக்கே வந்து ஒரு ஃபீட்பேக் வாங்கி அதை வச்சு ஒரு 2-3 பார்க் இப்போ டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஓரிரு மாதங்களில் அது திறக்கப்பட்டுரும். இப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களே வந்து ஐடியா கொடுக்குறாங்க. நம்ம வசிக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூங்கா எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்களே ஐடியா அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி செய்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் எல்லாமே சேர்ந்து வர்றப்போ இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து எல்லாமே வந்து ஒரு நல்ல விதமாக காட்சியளிக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து.
இப்போ பார்த்தோன்னா கோவை மாநகராட்சியை பொறுத்தவரை கடந்த ஆண்டு பெற்ற ஆர்டிஐ தகவல் படி சுமார் 23 ஏக்கர் நிலமானது ரிசர்வ் சைட், அதாவது பார்க்கக்கூடிய இடமா இருக்கு. அந்த இடங்களில் வந்துட்டு பல்வேறு ஆக்கிரமிப்புகள் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு அந்த ஆர்டிஐ தகவல் படி. ஸோ அந்த இடங்களில் மீட்கிறதுக்கு ஏதாவது பிரத்யேக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா என்னன்னு பார்த்தோன்னா, கடந்த ஆண்டுகளில் பார்த்தோன்னா இது வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகளில் இந்த நவம்பர் மாதத்தில் தான் நம்ம கோவை மாநகராட்சி இந்த நில மீட்பு தொடர்பான நடவடிக்கையை விரைவுபடுத்தி இருக்கு. மேற்கொண்டு இது கடந்த ஆண்டுகளில் ஏன் இந்த நில மீட்பதில் நடவடிக்கை எடுக்காததுக்கு என்ன காரணம்? இப்போ எந்த அளவு இல்லங்கள் மீட்டிருக்கோம் சார்? அது என்னென்னா, அதை சொன்ன மாதிரி அந்த சர்வே பண்ணிட்டு இருந்தோம். அந்த சர்வே எக்ஸசைஸுங்கிறது மொத்த மாநகராட்சியும் 100 வார்டுலையும் பண்ண வேண்டியிருந்தது. என்ன இடம் மாநகராட்சிக்கு சொந்தமான இடம், ரிசர்வ் சைட்னா என்ன கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த சர்வே ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கான ஆக்ஷன் பிளான் போட்டு இந்தந்த ஜோன் வைஸ் வந்து டெய்லி உங்களுக்கு வந்து வீக்லி டார்கெட் இது இவ்வளோ ரிசர்வ் சைட்ஸை நீங்கள் ரிட்ரீவ் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போது சவுத் ஜோனில் வந்து கோவைப்புதூர் பக்கத்தில் ஒரு ரிசர்வ் சைட்டில் வந்து அது ஒரு ட்ரீ பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மரங்களுக்கான ஒரு நர்சரி மாதிரி வச்சுட்ருக்கோம். அப்புறம் இப்போ ராமநாதபுரத்தில் அதே மாதிரி ஸ்பெஷலாக வந்து பார்க்குக்கு சப்ளை பண்ணுறதுக்காகவே ஒரு ரிசர்வ் சைட்டில் வெறும் இது மட்டும் வச்சிருக்கோம், சாப்ளிங்ஸ் மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒன்றா நம்ம முயற்சிகள் எடுத்துகிட்டு வர்றோம். வருங்காலங்களில் இது இன்னும் கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணி ஒரு நல்ல விதமாக கொண்டு வருவோம். இப்போ தற்போது பார்த்துட்டோன்னா நிறைய புதுவை பூங்காக்கள் கோவைக்கு வந்திருக்கு, அது பொதுமக்கள் பற்றியில் வரவேற்பும் பெற்றிருக்கு. ஆனால் பழைய பூங்காக்களுடைய தரம் தான் இன்னும் கொஞ்சம் சரியாக மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. நீங்கள் ஒரு சில நாட்கள் அது சரியாகும்னு சொல்லியிருந்தாலும் இந்த குற்றச்சாட்டு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா பல்வேறு இடங்களில் விளக்கு இல்லாமலும் அந்த பெஞ்சுகள்லாம் மோசமான நிலையில் இருக்குது. ஏன்னா அது குழந்தைகள் விளையாடக்கூடிய பகுதிகளில் இது எந்த மாதிரியான பராமரிப்பு துரித நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறது கொஞ்சம் பதிவு செய்யுங்க சார். ஏன்னா கண்டிப்பாக துரித நடவடிக்கை எடுக்கப்படும். இப்போ பார்க் எல்லாத்தையும் மேப் பண்ணி கையில் இருக்கிறதுனால நான் நிறைய இடங்களுக்கு நானே காலையில் போய் கள ஆய்வு செஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி இப்போ பார்க்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னென்ன புதுசு பழசு அப்படிங்கிறது வாரியாக எடுத்துகிட்டு நம்ம நேரடியாகவே போய் பார்த்து எவ்வளோ சீக்கிரமாக புதுப்பிக்க முடியுமோ, எவ்வளோ விரைவாக நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ எடுத்துடலாம். இதுக்காக ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அரசாங்கத்தில் இருந்து? இல்லை, அது அரசாங்கத்திலிருந்தும் இதுக்காக நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு போதுமான அளவு. அதே சமயம் மாநகராட்சியினுடைய பட்ஜெட்லேயுமே இதுக்கான நிதி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் இதுக்கு ஆக்ஷன் எடுப்போம். நன்றி சார். தற்போது மனோஜ், நம்ம இப்போ கோவை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து இந்த பிரச்சனை குறித்து நம்ம பேசணும். அவங்க தெரிவித்தது பார்த்தோன்னா போதுமான அளவு நிதி இருப்பதாகவும், எனவே விரைவில் இது தொடர்பான நடவடிக்கை துரித ரீதியாக இந்த நடவடிக்கையில் மேற்கொள்ளப்பட்டு கோவையில் இருக்கக்கூடிய பூங்காக்கள் விரைவில் புனரமைக்கப்படும் என்று தெரிவித்திருக்காங்க. மனோஜ், நிச்சயமாக ஷெர்லி, கோவை மாநகராட்சி பூங்காக்களுடைய தற்போதைய நிலைமை என்ன, அது தொடர்பாக மாநகராட்சி சார்பில் என்னென்ன வகையிலான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லி ஆணையருடைய கருத்தை கூட பதிவு பண்ணீங்க. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக நாமக்கலை பொறுத்த வரைக்கும் நாமக்கல் ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு முன்பாக பொதுமக்கள் பயனடையக்கூடிய வகையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்ட பூங்கா இன்று பராமரிப்பு இல்லாமல் கிடக்கக்கூடிய அவல நிலையில் இருக்கிறது. இந்த நாமக்கல் மாவட்ட நிர்வாகம் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பான ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் அமைந்துள்ள தும்மங்குறிச்சியில் கடந்த 1999 ஆண்டு 6,14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை சார்பில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடம் கட்டப்பட்டது. ஆட்சியர் அலுவலக வளாகம் முன்பு உள்ள இடத்தில் கல் பூங்காவும், 2013 ஆண்டு மற்றொரு இடத்தில் 35 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்காவும் அமைக்கப்பட்டன. கலெக்டரேட் அலுவலகம் திறக்கிறப்பங்க கல் பூங்கான்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதில் வந்து யானை, டைனோசர், மயில் இந்த மாதிரி சிலையெல்லாம் வச்சாங்க. அதெல்லாம் நிறைய சேதாரம் ஆகி இருக்குங்க. ரெண்டாவது பெரியவர்கள்லாம் வந்து உட்கார்ந்து இளைப்பாடுறதுக்கு சரியான சேர் வசதி கிடையாது. தண்ணி ஊற்றாமல் மரம் செடியெல்லாம் காஞ்சி போயிருக்குது. ரெண்டாவது அடிஷனலாக வந்து 35 lakhஸில் வந்து சிறுவர் பூங்கா ஆரம்பித்தாங்க. அதில் வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல், தண்ணி ஊற்றாமல், சரியான பராமரிப்பு இல்லாமல் தூரி, ஊஞ்சல், இந்த சறுக்கு வர்றது இதெல்லாம் வந்து சிதைஞ்சு போயிருக்கு. இந்த 2 பூங்காக்களிலும் சிறுவர்கள் விளையாடுவதற்காக ஊஞ்சல், சறுக்கு விளையாட்டு மற்றும் பார்த்து ரசிப்பதற்காக யானை, மான், மயில் போன்ற விலங்குகளின் சிலைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளும் நிறுவப்பட்டுள்ளன. மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் உருவப்படங்களும் வண்ண ஓவியங்களும் வரையப்பட்டுள்ளன. பெரியவர்கள், சிறியவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் பூங்காவில் ஓய்வு எடுத்துக் கொள்ள இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது போதுமான பராமரிப்பு இல்லாததன் காரணமாக பூங்காவில் உள்ள விலங்குகளின் சிலைகள், விளையாட்டு உபகரணங்களும் பழுதடைந்து காணப்படுகின்றன. திங்கட்கிழமை தோறும் ஏராளமான நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் விண்ணப்பங்களை கொடுப்பதற்காக இங்கே வருகிறார்கள். விண்ணப்பத்தை கொடுத்துவிட்டு ரோட்டினுடைய இருமருங்கிலும் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது இருக்கிறது.
பூங்காக்கள் அமைத்து அதை பராமரித்து இருக்கைகள் இருக்கைகள் வைத்திருந்தால் அந்த இருக்கைகளை அமர்ந்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து செல்வார்கள். ஆகவே அத்தகைய வகையில் இந்த பூங்காக்களை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியர் அவர்களையும் சம்பந்தப்பட்ட துறையும் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தண்ணீர் இல்லாமல் பூச்செடிகள், மரங்கள் கருகிய நிலையில் உள்ளன. தலைவர்களின் வரைபடங்கள் அழிக்கப்பட்டு மங்கியிருப்பதால் ஓவியங்களுக்கு வண்ணம் தீட்ட வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்துள்ளனர். திங்கட்கிழமை தோறும் மனு அளிக்க மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் பொதுமக்கள் பூங்காவில் இருக்கைகள் இல்லாததால் ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லும் வழியிலேயே அமரும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே பூங்காவை பராமரிக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் சிறுவர் விளையாடக்கூடிய வகையிலே அங்கே உபகரணங்கள் போன்ற தளவாடங்களை அமைப்பதற்கும் பெரியவர்கள் முதியோர்கள்லாம் போய் இருப்பதற்கும் அந்த இடத்தை ஏற்கனவே இருந்தது போல பசுமையான இடமாக மாற்றுவதற்கு மாவட்ட நிர்வாகம் அதற்கான நடவடிக்கையை துரிதமாக எடுக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நாமக்கல் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். முட்புதராக இருக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்திற்கு முன்பு அமைந்துள்ள பூங்காவை மாவட்ட நிர்வாகம் பராமரிக்க வேண்டும் எனவும் இந்த பூங்காவில் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை வந்து செல்லும் வகையில் அமைத்துக் கொடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகத்துக்கு மக்கள் வேண்டுகோள் வைக்கின்றனர். பெற்றோர்கள் மற்றும் பெரியவர்கள் அமர்ந்து கொள்வதற்காக பூங்காவில் பெஞ்சுகள் அமைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் போதுமான பராமரிப்பு இல்லாமல் பூங்காவில் உள்ள சிலைகள் மற்றும் ஓவியங்கள், பெஞ்சுகள் என அனைத்தும் சேதப்படுத்தப்பட்டுள்ளன. சம்பந்தப்பட்ட துறையினர் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இந்த பூங்காவை சரி செய்ய வேண்டும் என்பதே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முன்பாக அமைந்திருக்கக்கூடிய அந்த பூங்காவினுடைய நிலையை பதிவு செய்திருக்கிறது அந்த செய்தி தொகுப்பு. இதே போன்று மேட்டுப்பாளையம் நகராட்சியை பொறுத்த வரைக்கும் பூங்காக்களே இல்லை என்ற ஒரு நிலைதான் நிலவி கொண்டிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது மட்டுமின்றி மக்களுடைய பொழுதுபோக்கிற்கே இடம் இல்லை என்ற ஒரு கருத்தும் அங்கு நிலவி வருகிறது. இதை பதிவு செய்யக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி சுமார் 5 லட்சம் மக்கள் தொகை கொண்ட சட்டமன்ற தொகுதியாகும். இந்நிலையில் இந்த பகுதியில் ஒரு பூங்கா கூட இதுவரை செயல்பாட்டில் இல்லாத நிலைதான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வற்றாத ஜீவ நதியான பவானி ஆறு ஓடும் இந்த நகராட்சி பகுதியில் ஒரு பூங்கா அமைத்து அதனை பராமரிக்கும் திறனின்றி போனதால் கடந்த 15 ஆண்டுகளாக எந்த ஒரு விளையாட்டு மைதானமோ நடைப்பயிற்சி பூங்காவோ இல்லாததால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் வெளியே சென்று தங்கள் திறமைகளை தேடும் நிலைதான் உள்ளது என குற்றம் சாட்டுகின்றனர் இப்பகுதி மக்கள். வரக்கூடிய காலகட்டத்தில் அது நகராட்சி பிரதிநிதிகளும் சரி, சட்டமன்ற உறுப்பினரும் சரி, பாராளுமன்ற உறுப்பினரும் சரி சிறப்பு கவனம் எடுத்து இந்த மாதிரி பூங்கா அமைச்சு பெரியவங்களுக்கும் நல்ல ஒரு நடைபாதை அமைச்சு கொடுத்து சிறுவர்களுக்கு விளையாடுறதுக்கான உபகரணங்களை கொடுத்து பூங்காவை நிறைய அமைச்சா இந்த பசுமையான இந்த நகரம் இனியும் விளையாட்டுத் துறையிலையும் ஒரு உடற்பயிற்சி துறையிலையும் முன்னேறுங்கிறது என்னுடைய கருத்து. மேலும் நகராட்சி பகுதிகளில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு 27வது வார்டு பகுதியில் பஜனை கோவில் வீதி அருகிலும் 32வது வார்டு பகுதியில் வசந்தம் நகர் என்ற இடத்திலும் நகராட்சி நிர்வாகம் சார்பில் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சிறுவர் விளையாட்டு பூங்கா மற்றும் இளைஞர்களுக்கான விளையாட்டு மைதானம் மற்றும் நடைப்பயிற்சி செல்ல பூங்காக்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் அதற்கு பிறகு நகராட்சி எந்தவிதமான பராமரிப்பும் செய்யாமல் அலட்சியமாக இருந்து கொண்டதால் அந்த பூங்காக்கள் இன்று இருக்கும் இடம் தெரியாமல் சிதைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கிறார்கள். இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் குற்றச்சம்பவங்கள் நடைபெறும் இடமாகவும் பெண்கள் நடமாட முடியாத அளவுக்கு முகம் சுழிக்கும் நிகழ்வுகளும் நடைபெறுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இரவு நேரங்களில் பெண்கள் இந்த இடங்களில் நடமாட முடியல. ஒரு 3 மாதத்திற்கு முன்னாடி அதே கிரவுண்டில் நடக்கத்தகாத ஒரு காரியம் நடந்தது. நான் ஒரு பெண்ணை காப்பாற்றினேன். இப்படியெல்லாம் பல காரணங்களும் பல பிரச்சனைகளும் நடந்து கொண்டிருக்கு. போலீஸ் தரப்பிலையும் நகரமன்ற தரப்பிலையும் இதற்கு ஒரு நல்ல முடிவெடுத்து அந்த கிரவுண்டை பூங்காவை ஆக்கி அந்த வசந்த நகர் இளைஞர்களையும் சிறுவர்களையும் பெண்களையும் அங்கே கிரவுண்டுக்குள்ளே விளையாடுவதற்கோ நல்ல காற்றோட்டமாக பிள்ளைங்களை கூட்டு கொண்டு இருக்கிற அளவுக்கோ செய்ய வேண்டும்.
இந்த பூங்கா தொடங்கப்பட்டு 15 ஆண்டுகளாகியும் அதனை நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் பராமரிப்பு பணியை மேற்கொள்ளாத காரணத்தாலும் பூங்காவை சுற்றியும் முட்புதர்கள் சூழ்ந்து குப்பை கழிவுகள் மற்றும் கட்டிடக் கழிவுகள் கொட்டப்பட்டு குப்பை மேடாகவே காட்சியளிப்பதாக கூறுகின்றனர் அப்பகுதி மக்கள். குப்பையெல்லாம் நிறையா கொட்டியிருக்காங்க, கட்டிட கழிவுகள்லாம் கொட்டி இந்த இடத்த ரொம்ப நாசம் பண்ணிட்டாங்க. இது விரைவாக இதுக்கு காம்பவுண்டு வால் கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நகராட்சியை கேட்டுக்கொள்கிறோம். நிறைய பேர் இங்கே வேறு ஏரியா பசங்களை இங்கே சண்டை போடுறதும் குடிக்கிறதும் அதெல்லாம் மெயினாக நடந்துகிட்ருக்கு, டெய்லியும் நடக்கும். இப்போ ப்ராப்பராக செக்யூரிட்டிஸ் கிடையாதுங்க. செக்யூரிட்டிஸ் எல்லாம் இந்த நைட்டான குறுக்காக வரதோ அந்த மாதிரி போலீஸ் எல்லாம் அடிக்கடி கண்காணிச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம். மெயினாக இந்த குப்பை போடாமல் இருந்துச்சு நல்லா டெவலப் பண்ணலாம். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இங்கே இந்த மாதிரி குடிக்கிறதும் இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு 4 பக்கம் நல்லா ஒரு லேம்ப் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா, லைட் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா இனி ப்ராப்பராக இருக்கும், எந்த விதமான பிரச்சனையும் வராது. இந்த பூங்காவுக்கு என விளையாட்டு உபகரணங்கள் ஏதுமின்றி வெறும் கம்பிகளை மட்டுமே தாங்கி நிற்கும் அவலமும் இருக்கிறது. இந்த விளையாட்டு மைதானத்தில் சரியான வகையில் சுற்றுச்சுவர் இல்லாத காரணத்தால் குப்பைகளை வீசி துர்நாற்றம் ஏற்படுவதாக கூறும் இப்பகுதி இளைஞர்கள் நகராட்சி மூலம் முறையான பாதுகாவலர்கள் நியமிக்கப்படாத காரணத்தாலும் சில நேரங்களில் இந்த பூங்காவில் சமூக விரோதிகள் சண்டையிடும் போர்க்களமாக மாறி வருவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார்கள். செவர் எல்லாத்தையும் கொஞ்சம் சீரமைச்சா நல்லாயிருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா இடிஞ்ச கண்டிஷனில் இருக்குது, அங்கெல்லாம் இடிஞ்சாச்சு. அப்புறம் எல்லாமே பாருங்க, எல்லாமே ஹோல்ஸாக இருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணலாம். அப்புறம் செடி தேவையில்லாத களை செடிகள் எல்லாமே ஃபுல்லாக முளைச்சி பாருங்கள், நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக எப்படி இருக்குன்ட்டு, அது க்ளீன் பண்ணலாம். அப்புறம் மரம் கொஞ்சம் நடலாம். அப்புறம் போஸ்ட்டில் முதல்ல வாலிபால் போஸ்ட்லாம் இங்கே இருந்தது, எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெண்டான கண்டிஷனில் இருக்குது, அதெல்லாம் ரெடி பண்ணலாம். அப்புறம் இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் உடஞ்சிருச்சு, துருப்பிடிச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். பொதுமக்களின் நலனுக்காகவும் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் விளையாட்டு திறனை ஊக்குவிக்கும் நோக்கத்திற்காகவும் தொடங்கப்பட்ட இந்த பூங்காவானது நகராட்சியின் மெத்தனம் காரணமாக எந்த பயன்பாடுமின்றி அதள பாதாளத்திற்கே சென்று விட்டது. இதுபோன்ற பூங்காக்களை உள்ளாட்சி நிர்வாகங்கள் முறையான பராமரிப்பை மேற்கொண்டு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மேட்டுப்பாளையம் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விரைவில் இந்த நகராட்சியினுடைய பூங்காவுக்கு புத்துயிர் பெற வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. செந்தில்குமார், நியூஸ் 7 தமிழ், மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் மக்களினுடைய அந்த கோரிக்கையை பதிவு செய்த அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பூங்காக்களின் தற்போதைய நிலைமை மற்றும் அதனுடைய பராமரிப்பு குறித்து முன்னாள் மாநகராட்சி மேயர் மா சுப்பிரமணியனுடன் நமது செய்தியாளர் லாவண்யா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பூங்காக்களின் பராமரிப்பு மற்றும் அதனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எந்த அளவில் இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக முன்னாள் மாநகராட்சி மேயரும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினருமான மா சுப்பிரமணியம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். பூங்காக்களை பராமரிப்பதற்கு மாநகராட்சி என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்? சென்னை மாநகர் போன்ற மிகப்பெரிய நகரங்களில் பூங்காக்களின் தேவை என்பது மிகப்பெரிய அவசியமான ஒன்று. கடந்த கால திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னால் வணக்கத்திற்குரிய மேயராக இருந்த தளபதி அவருடைய காலகட்டத்திலானாலும் சரி, பூங்காக்களை மேம்படுத்துவது, புதிய பூங்காக்களை உருவாக்குவது என்கின்ற வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த திமுக மாநகராட்சி நிர்வாகத்தின் போது 4000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கான ஆக்கிரமிப்பு சொத்துக்கள் எல்லாம் மீட்டெடுக்கப்பட்டு பூங்காக்களாக கட்டமைக்கப்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் ஒரு 38 பூங்காக்களில் இந்தியாவிலேயே முதன்முறையாக அண்ணாநகர் டவர் பூங்கா, திருவிக்கா பூங்கா, நேரு பூங்கா, ஜீவா பூங்கா, நடேசன் பூங்கா, பன்கல் பூங்கா போன்ற பல்வேறு பூங்காக்களில் யோகா மேடைகளை அமைத்து இலவசமாக யோகா பயிற்றுநர்களின் மூலம் பொதுமக்களுக்கு யோகா பயிற்சியினை தர செய்து காலை 6 முதல் 10 வரை யோகா பயிற்சிகள்லாம் நடைபெற்றது. அதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்கள் பெரிய அளவில் பூங்காக்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக நடைப்பயிற்சிக்கான பாதைகள் அமைக்கப்பட்டது. ஒரு சில பூங்காக்களில் பெரியார் பூங்காவில் கூழாங்கற்கள் எல்லாம் அமைத்து கூட அக்குபஞ்சர் நடைப்பயிற்சி என்கின்ற வகையிலே கூட பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது. பசுமை நிறைந்த இன்று நம்முடைய நியூஸ் 7 தமிழின் தீர்வு பாலம் நிகழ்ச்சியில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பூங்காக்களுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது, அதனை மேம்படுத்த பொதுமக்கள் என்ன விதமான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற அரசு என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பது தொடர்பான பல கள நிலவரங்களை இன்று அலசினோம். தொடர்ந்து நாம் நம்முடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியின் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்டோம். தொடர்ந்து சமூக விரோதிகளுடைய பிடியில் சிக்கி கிடக்கும் சிறுவர் பூங்காவை மீட்டு
மேம்படுத்தி பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய பூங்கா குறித்து பொதுமக்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த கோரிக்கை தொடர்பாக விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்போடு நம்முடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியின் முக்கிய பகுதியில் இருக்கிறது சிறுவர் பூங்கா. சுமார் 11.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2007ஆம் ஆண்டு நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் சிறுவர்களுக்காக அமைக்கப்பட்டது இந்த பூங்கா. இந்த சிறுவர் பூங்கா சுமார் 9 ஆண்டுகளாகியும் இதுவரையில் முறையாக பராமரிக்கப்படுவது இல்லை. இந்த பூங்காவை பாதுகாக்க பாதுகாவலர்களும் இல்லை. இரவு நேரத்தில் மின்சார விளக்குகள் இல்லாத காரணத்தால் வாலிபர்கள் பூங்காவிற்குள் அனுமதியின்றி சென்று மது அருந்துவது, புகைப்பிடிப்பது மற்றும் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவது என இந்த பூங்கா சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறி வருகிறது. 2007ஆம் ஆண்டு ஆரம்பித்த சிறுவர் பூங்காவில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாட்ச்மேன் இருந்தாங்க. டெய்லி செடிக்கு தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. டாய்லெட் வசதி இருந்தது, பாத்ரூம் வசதி இருக்குது, எல்லாமே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய எதுவுமே இல்லை. கேட் உடஞ்சிருக்கு. இந்த பூங்காவுக்கு பாதுகாவலர்ன்றது யாருமே கிடையாது. டாய்லெட்டு, பாத்ரூம் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணி மூடி தான் கிடக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற செடிங்கள்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவுமே பயன்பாட்டுக்கு இல்லாமல் இருக்குது. மேலும் இங்கு விளையாட வரும் சிறுவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் இல்லாமல் இருப்பதும், உடைந்து காணப்படுவதும், இங்கு வரும் சிறுவர்கள் பாதுகாப்பாக விளையாட எந்த வசதியும் இல்லை என சிறுவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இங்கு சிறுவர்களின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுவதால் இளைஞர்களின் படையெடுப்பு அதிகரித்துள்ளது. ஆகையால் இங்கு காலை மற்றும் மாலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பெண்கள், முதியவர்கள் என யாரும் வருவது கிடையாது. இரவில் மது அருந்துவது மட்டுமின்றி பகலிலும் குடித்துவிட்டு சண்டை போடுவது, கூட்டம் கூட்டமாக அமர்ந்து சீட்டாடுவது, கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்லாமல் மரத்தின் மேல் அமர்ந்திருப்பது என தீய செயல்களை நடைமுறையாக கொண்டிருக்கிறது இந்த சிறுவர் பூங்கா. நடந்து போறவங்கலாம் போகும்போது வண்டி எல்லாம் நிறுத்திடுறாங்க. நடந்து போறதுக்கு இதா இருக்கு. சரக்கு அடிச்சுட்டு குடிச்சிட்டு அடிச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புல்லாம் ஃபர்ஸ்ட் இறங்கவே விட மாட்டாங்க யாரையும். பார்க்குக்குள்ள வண்டியே என்ட்ரு பண்ண மாட்டாங்க. இப்பெல்லாம் என்ட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. புல்ல இறங்க விட்டாங்க. புல்ல நாசமா போயிடுச்சு. அதனால இந்த பார்க்கும் சரியில்லை. விளையாடுற இடம் பார்த்தோம்னா ஊஞ்சல் அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. அதுவும் உடைச்சிட்டாங்க. நான் இங்கே டெய்லியும் விளையாட வருவேன். வரும்போது இங்கே குடிச்சிட்டு இங்கே பெரிய அண்ணனுங்களாம் கலாட்டை பண்ணுறாங்க. எல்லாத்தையும் துரத்துறாங்க. இங்கே யாரும் வரக்கூடாது, பெரியவங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் துரத்துறாங்க. நாங்கள் விளையாடுற பொருளெல்லாம் உடச்சி போட்டுடுறாங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே வரத்துக்கு எங்களை உரத்துக்கே பயப்படுறாங்க. பூங்காவில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் கிடக்கின்றன. இந்த பூங்காவிற்கு முறையாக பராமரிக்க யாரும் இல்லாத காரணத்தால் பூங்காவில் கத்தரிக்காய், வெண்டைக்காய் போன்ற செடிகளை வளர்த்து வருகிறார்கள். சிறுவர் பூங்கா கட்டப்பட்ட போது அழகிய புல்தரைகளால் அலங்கரிக்கப்பட்டு கண்களுக்கு அழகூட்டும் வகையில் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் காலப்போக்கில் அதிகாரிகள் யாரும் கண்டுகொள்ளாத காரணத்தால் கால்நடைகளை பூங்காவினுள் மேய விட்டு வருகின்றனர். நகராட்சியினுடைய இருக்கிற நிர்வாகிகள் யாருமே இதை கண்டுகொள்வதே இல்லை. கண்டுகொள்ளாமல் இப்படி ஒரு அவலநிலையான இருக்கின்ற ஒரு பூங்காவை உடனடியாக சீரமைக்க வேண்டும். இது உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த நகராட்சியினுடைய இந்த பூங்காவை பராமரித்து இங்கு மகளிர்களும் வாக்கிங் செய்வதற்கு, வயதானவர்களும் சாயந்தர நேரங்களில் காலை நேரங்களில் வாக்கிங் செல்வதற்கு ஒரு இடமாக அமைந்திருக்கிறது. இதை உடனடியாக சீர் செய்ய வேண்டும். இங்கு சுற்றி பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாமே பராமரிப்பு இல்லாமல் நிலையிலே இருக்கிறது. இதை பராமரித்து உடனடியாக ஒரு இரவு காவலரை நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த பூங்காவை சீரமைத்து சிறுவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் பெண்களுக்கும் நடைபயிற்சி செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இப்பகுதி மக்கள் நகராட்சி நிர்வாகத்தினரிடமும் சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பலமுறை புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என இப்பகுதி மக்கள் முக்கிய குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இந்த பூங்காவை மீண்டும் சரி செய்து பொதுமக்கள் மற்றும் பெண்கள் ஆகியவர்கள் உடற்பயிற்சிக்கும் நடைப்பயிற்சிக்கும் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என இப்பகுதி மக்கள் முக்கிய கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். கார்த்திக், நியூஸ் 7 தமிழ், கள்ளக்குறிச்சி.